உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனக்கு எதிராகவே சாட்சியம் அளிக்க கட்டாயப்படுத்தலாமா? இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் மீது ஊழல் தொடர்பான பரிவர்த்தனைகள் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஊழல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட இடைமறிக்கப்பட்ட தொலைபேசி உரையாடல்களுடன் ஒப்பிடுவதற்காக விசாரணை அதிகாரிகள் அவருடைய குரல் மாதிரியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கின்றனர். நீதிமன்றமும் அதற்கு அனுமதி அளித்து விடுகிறது. அதனை எதிர்த்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரானவர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கிறார். அதிலே குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனக்கு எதிராகவே சாட்சியம் அளிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 20 உட்பிரிவு 3 சொல்லியிருக்கிறது. அதற்கு எதிராக விசாரணை நீதிமன்றமானது உத்தரவு அளித்திருப்பது தவறு, அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். விசாரணை செய்த உயர்நீதிமன்றமானது குரல் மாதிரிகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஆதாரங்களுடன் ஒப்பிடுவதற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. இதை வைத்து சுயாதீனமாக குற்றம் சுமத்த முடியாது என்று சொல்லியிருக்கிறது. அதுபோக குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை போன்ற நியாயமான காரணங்களுக்காக இந்த மனுதாரர் அடிபணிய வேண்டும் என்று சொல்லி அவர் போட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனக்கு எதிராகவே சாட்சியம் அளிக்க கட்டாயப்படுத்தலாமா? இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் மீது ஊழல் தொடர்பான பரிவர்த்தனைகளில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஊழல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட இடைமறிக்கப்பட்ட தொலைபேசி உரையாடல்களுடன் ஒப்பிடுவதற்காக விசாரணை அதிகாரிகள் அவருடைய குரல் மாதிரியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கின்றனர். நீதிமன்றமும் அதற்கு அனுமதி அளித்து விடுகிறது. அதனை எதிர்த்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரானவர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கிறார். அதிலே குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனக்கு எதிராகவே சாட்சியம் அளிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 20 உட்பிரிவு 3 சொல்லியிருக்கிறது. அதற்கு எதிராக விசாரணை நீதிமன்றமானது உத்தரவு அளித்திருப்பது தவறு, அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். விசாரணை செய்த உயர்நீதிமன்றமானது குரல் மாதிரிகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஆதாரங்களுடன் ஒப்பிடுவதற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. இதை வைத்து சுயாதீனமாக குற்றம் சுமத்த முடியாது என்று சொல்லியிருக்கிறது. அதுபோக குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை போன்ற நியாயமான காரணங்களுக்காக இந்த மனுதாரர் அடிபணிய வேண்டும் என்று சொல்லி அவர் போட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.